எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சிம்பிளா பார்க்க போறோம். நல்ல பழக்கங்களை பழகிக்கன்னு எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்றதை கேட்டிருப்போம். ஆனா அது எப்படி முறைப்படி பழகிக்கணும் யாராவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நாமளும் ஏதாவது ஒரு குட் ஹேபிட்டை செய்யணும்னு தீர்மானிச்சு ஆரம்பிக்கும் போது மனசு முழுக்க எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1 ரொம்பவே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். டே 2 அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். டே 3 அண்ட் டே 4 நாம ஆரம்பிச்ச விஷயம் நம்ம லைஃப்ல இருந்து மறைஞ்சே போயிருக்கும். ஈவன் அதை நாம கவனிக்க கூட மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னால ஏன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியல, ஏன் நான் ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுறேன்னு புலம்புவோம். கடைசியில நான் சோம்பேறி, எனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு நம்மள நாமே குறை சொல்லிக்குவோம். ஆனா உண்மையில பிரச்சனை நீங்க இல்ல. பிரச்சனை நல்ல பழக்கங்களை எப்படி முறைப்படி பழகிக்கணும்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நாமும் அதை சரியா கத்துக்கல. என் வாழ்க்கையை மாத்தின ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்லேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட குட் ஹேபிட்ஸை எப்படி முறைப்படி டெவலப் பண்ணிக்கணுங்கிற டெக்னிக்கை நீங்களும் ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இந்த வீடியோல ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிகிற நேரத்துக்குள்ள நீங்க பழக்கங்களை பார்க்குற விதம் நிச்சயமா மாறும்னு நான் நம்புறேன். என்னுடைய சேனல் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. என்னுடைய சேனல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸ் உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரமிக்க வைக்கிற மாற்றங்கள் எப்பவுமே சின்ன முயற்சியால தான் தொடங்கும். நம்மளுடைய சின்ன சின்ன செயல்கள் தினமும் திரும்ப திரும்ப நடக்கிறதால தான் மாற்றங்கள் உருவாகுது. மோஸ்ட்லி நம்ம யோசிக்காம செய்யற சின்ன சின்ன ஹேபிட்ஸால தான் நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. காலையில எழுந்ததும் நாம என்ன மாதிரியான செயல்களை செய்யறோம், ஸ்ட்ரெஸ் வந்தா அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், கோபம் வந்தா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், யாரும் நம்மளை நோட்டீஸ் பண்ணாத நேரத்துல நாம எதை தேர்வு செய்யறோம், இதுதான் நம்ம ஹேபிட்ஸ். இந்த எல்லா ஹேபிட்ஸும் சேர்ந்துதான் நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குது. அதனாலதான் குட் ஹேபிட்ஸை பழகிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. முதல்ல ஹேபிட்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். எந்த எஃபர்ட்டும் இல்லாம பல தடவை ரிப்பீட்டடா செய்யற செயல் தான் ஹேபிட். நம்ம சின்ன வயசுல பிரஷ் பண்றது நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு ஹேபிட். இப்போ அதை செய்ய யாரும் நமக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, அதை செய்ய எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை இல்லையா? அதே மாதிரி தேவையில்லாம மொபைல் ஸ்க்ரோல் பண்றது, அதிகமா யோசிக்கிறது, வேலைகளை தள்ளி போடுறது, கோபப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் புலம்பி தள்ளுறது, இதுவும் ஹேபிட்ஸ் தான். ஆனா இது நமக்கே தெரியாம நாம உருவாக்கிக்கிட்ட கெட்ட பழக்கங்கள். ஸோ பேட் ஹேபிட்டை ஈஸியா கத்துக்கும் போது குட் ஹேபிட்ஸையும் ஈஸியா கத்துக்க முடியும். சரி, இப்போ டெக்னிக்ஸ்குள்ள போகலாம். முதல்ல குட் ஹேபிட்ஸை டெவலப் பண்றதுல முதல் முக்கியமான ரூல் என்னன்னா, அது ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கணும். ஏன்னா எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்யும் போது அது பெரிய பேர்டனா தோணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாள்ல தான் வாழ்க்கையே மாத்த நினைப்பாங்க. எய்மை பெருசா வச்சு சில விஷயங்களை செய்யணும்னு முடிவெடுப்பாங்க. நாளைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவேன், 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், முழுசா டயட் ஃபாலோ பண்ணுவேன், 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவேன், நிறைய புக்ஸ் படிப்பேன். இந்த மாதிரி பெரிய பெரிய அப்ரோச் எல்லாம் பார்க்க இம்ப்ரெசிவா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல அது தானாவே பிரேக் ஆகிடும். அதுக்கு பதிலா டெய்லி ஒரு பேஜ் படிக்க ஆரம்பிச்சா போதும், 10 மினிட்ஸ் வாக் பண்ண ஆரம்பிச்சா போதும். இங்கிலீஷ் லேர்னர்ஸ் டெய்லி கன்சிஸ்டண்டா 2 வொக்காபுலரி லேர்ன் பண்ணாலே போதும். இந்த சின்ன விஷயங்கள் மைண்டுக்கு எந்த ப்ரெஷரும் தராது. இதை நாம செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையும் வரும். அதனால கன்சிஸ்டன்சியும் மெதுவா உருவாகும். அடுத்தது, ஒரு பழக்கம் லாங் டேர்முக்கு ஸ்டே ஆகணும்னா அதை ஆல்ரெடி நம்ம தினமும் செய்யற ஒரு ஹேபிட்டோட சேர்த்து செய்யணும். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சதும் புக்கை ஓபன் பண்ணி ஒரு பேஜ் படிக்கலாம். நைட்டு டின்னர் முடிச்சதும் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வொக்காபுலரி லேர்ன் பண்ணிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிரெயின் இதை ஒரு தனி வேலையா நினைக்காது. ஓவர் டைம் அது நம்ம டெய்லி ரொட்டீனோட ஒரு பகுதியாவே மாறிடும். இன்ஃபேக்ட் நம்ம பிரெயின் இந்த மாதிரியான பேட்டர்னை தான் விரும்பும். நெக்ஸ்ட், பழக்கத்தை சுலபமாகவும் இனிமையாகவும் மாற்றணும். ஒரு ஹேபிட் கஷ்டமா கடினமா தோணும் போது அதை தொடர்ந்து செய்யறத மனசு தானாவே அவாய்ட் பண்ணிடும். ஸோ ஒரு ஹேபிட்டை பழக்கப்படுத்தும் போது அதை பெரிய சேலஞ்சா நினைச்சு செய்யாம அதை ஈஸியாகவும் பிளசண்டாகவும் தோன்ற மாதிரி இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ண ட்ரை பண்ணும்போது பல பேர் பண்ணுற தவறு என்னன்னா, ரொம்ப கஷ்டமான புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம முடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தோணும். அதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸோ இல்லை ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்க புக்ஸோடய ஆரம்பித்தா படிக்கிறதுன்றதே ஒரு இனிமையான அனுபவமாக மாறும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு கப் டீயோட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து படித்து பாருங்க, புக் படிக்கிற ஹேபிட் தானாகவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எக்ஸசைஸ், இனிஷியலி ஹெவி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களால் ஈஸியாக செய்ய முடிஞ்ச எக்ஸசைஸை உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோட உடம்பு லேஸாக ஃபீல் ஆகிற மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மனசும் அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, நம்ம என்வைரான்மெண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள் நம்ம ஹேபிட்ஸையும் பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் தான். கண்ணுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட் இருந்தால் அதை சாப்பிட்ற தாட் வரும். பெட்டுக்கு பக்கத்துலேயே ஃபோன் இருந்தால் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்வைரான்மெண்ட்டை மாற்றிக்கணும். ஸோ நாம் படிக்க நினைக்கிற புத்தகங்களை கண்ணுக்கு தெரிகிற இடத்துல வைக்கணும். அந்த புக்ஸை பார்க்கும்போது பிரெயின் ட்ரிகர் ஆகும். ரொம்ப நேரமாக இந்த புக் இங்கேயே இருக்கேன்னு நினச்சி எடுத்து அட்லீஸ்ட் 2 பேஜஸ் ஆச்சும் படிப்போம். அதே சமயத்தில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் நம்மளை விட்டு தூரமாக இருக்கணும். ஸோ என்வைரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம வில் பவர் குறையாது. நெக்ஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி ஓவர் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டாக செய்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ஃபெக்டாக செய்கிறதா நினச்சி ஆரம்பிப்பாங்க. அதனால ஒரு நாள் மிஸ் ஆனாலே என்னால் முடியலைன்னு கில்ட்டியாக டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணி உடனே குவிட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி ஒரு நாள் மிஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் செகண்ட் டே அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா மிஸ்ஸிங் ஒன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல், பட் மிஸ்ஸிங் ட்வைஸ் கிரியேட்ஸ் அ பேட்டர்ன். ஏன்னா செகண்ட் டே மிஸ் ஆனால் நம்ம பிரெயின் தேர்ட் டேவும் அதை செய்யாமல் இருக்க ஏதாவது ஒரு எக்ஸ்கியூசஸை தேடும். அது ஒரு பேட்டர்னாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது பர்ஃபெக்டாக பண்ணுறது இல்லை, ரிப்பீட்டடாக பண்ணுறது. அந்த ரெப்பிட்டேஷன் தான் ஹேபிட்டை ஸ்ட்ராங்காக மாற்றும். அடுத்தது, நல்ல பழக்கங்களை டெவலப் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கெட்ட பழக்கங்களை ரிமூவ் பண்ணுறதும் அவ்வளவு முக்கியம். ஆனால் அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேட் ஹேபிட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்காம அந்த இடத்துல குட் ஹேபிட்ஸாலேயே ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்பெல்லாம் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணணும்னு உங்கள் மைண்ட் உங்களை அட்ஜ் பண்ணுதோ அந்த நேரத்தில் மொபைலை எடுக்காமல் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலாம். நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா புலம்பி அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு நோட்டை எடுத்து அதில் எழுதி அந்த ப்ரெஷரை வெளியே தள்ளிடலாம். நைட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகும்போது ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரோ இல்லை ஒரு க்ரீன் டீயோ போட்டு குடிக்கலாம். அடுத்தது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, மாற்றம் ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. சேஞ்சஸ் டேக்ஸ் டைம். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இமீடியட்டாக எதுலேயுமே ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை மாற்றும் போது சில நாட்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில நாட்கள் ரொம்ப ஹெவியாக தோணும். அதனால நம்ம முயற்சியில் ஃபெயில் ஆகிட்டோன்னு அர்த்தம் இல்லை. நாமளும் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ க்ரோத் அமைதியாகவும் மெதுவாகவும் தான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். ஃபைனலி நாம் ஒன்று முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரே நாளில் புது மனுஷனாக மாறணும்னு அவசியம் இல்லை. அப்படி யாராலையும் மாறவும் முடியாது. நம்மளை நாமே ப்ரெஷர் பண்ணிக்கிறதாலையும் எதுவுமே மாறிடாது. நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாக மாறி இருக்கோமா, அது இருந்தாலே போதும். இதுதான் உண்மையான மாற்றம். இந்த பயணம் சத்தம் இல்லாமல் ஆனால் உறுதியாக உங்களை சரியான திசையில் கொண்டு போகும். ஸோ சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் எவ்ரிடே ரிப்பீட் பண்ணும்போது ஓவர் டைம் நமக்கே தெரியாமல் அது ஒரு ரிமார்க்கபிளான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிள்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.